Hi, hello, welcome to It's Me Dinesh. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூகுள் ஷீட்டில் ட்ராப் டவுன் வித் மல்டி கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ரீசெண்டாக கூகுள் ஷீட்டில் வந்து மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் ட்ராப்டவுன் தான், டேட்டா வேலிடேஷனில் போடுற ட்ராப்டவுன் தான். அதுக்கு ஒரு மல்டிபிள் கலர்ஸ் வந்து அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணி வர மாதிரி. ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்னா நம்மளே பார்த்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 3 ட்ராப்டவுன் வரணும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆப்ஷனுக்கு எனக்கு ஸ்டேட்டஸ் ட்ராப்டவுன் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ட்ராப் டவுனுன்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே போய் டேட்டா வேலிடேஷன் சூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் இப்போ ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல போய் தேடலாம். அந்த இடம் என்னென்னா இன்சர்ட் ட்ராப் டவுன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு இடம் என்னென்னா டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? பட் இது வந்து என்டையராக டிஃப்ரெண்ட். இதுதான் வந்து ஓல்டு மெத்தட். ஸோ இந்த 2 நியூ மெத்தடு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. வித் சம் கலர்ஸோடு எனக்கு வந்திருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவே கேட்குது. ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 இதெல்லாம் இன்னொன்று ஆப்ஷன் 3 பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து கலர்ஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு திக்காக தெரியணுங்கிறதுக்காக ஒரு 3 கலர் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் இல்லையா, ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இது வந்துட்டு பிளானிங். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இப்போ இது 3க்கும் 3 கலர் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டட் க்ரீனு. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், மேபி ப்ளூவில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆஸ் நான் கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 3மே எனக்கு ஆப்ஷன் வந்து எனக்கு கலரில் காட்டுது. இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், பிளானிங், கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது புதுசாக வந்திருக்க ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ராஷ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். இல்லை எனக்கு இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிகிட்டே வரலாம். இங்கே நீங்கள் ஆப்ஷனுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஹெக்ஸா கலர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அங்கே நீங்கள் போய் ரூல் கொடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் 3 வச்சுக்கிறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே எனக்கு இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டேட்டஸுங்கிறது செப்பரேட்டாக தெரியும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இது 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்படின்னா இதுலேயே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வார்னிங் காட்டணுமா இல்லை ரிஜெக்ட் இன்புட்டா, ஸோ அது சேம் டேட்டா வேலிடேஷனில் முன்னாடி கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த ஸ்டைல் என்னென்னா, சிப்புங்கிறது புதுசாக வந்திருக்கிறது. ஆரோ அப்படிங்கிறது இது நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் ஆரோன்னு கிளிக் பண்ணதும் அந்த ஒரு கர்வ் மாதிரி இருந்ததில்ல ஓவல் ஷேப்பில், அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதே வந்து பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மாறிடும். அந்த ட்ராப் டவுன் எனக்கு வராது. அதுக்கு பதில் எனக்கு வெறும் பிளைன் டெக்ஸ்ட்டாக வந்துடும். ஸோ ஆரோன்னு சொல்லி கொடுத்தானா அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுதான் எனக்கு நமக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தோம். இது டேட்டா வேலிடேஷன், நார்மல் டேட்டா வேலிடேஷனில் இந்த மாதிரி தான் நமக்கு காட்டும். பட் இந்த கலர்ஸ் வந்து வேணும்னா நம்மளே போய் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சிப் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸு. நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் போயிட்டு நீங்கள் இப்போ இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இங்கே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நியூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுக்கு ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து நீங்கள் வேறு புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ரெண்டு ட்ராப் டவுன், there are 2 other drop downs with the same properties. Do you want to make change? இது ஒரு வாட்டி பண்ணணுமா எல்லாத்துக்கும் பண்ணணுமா? எல்லாத்துக்கும் பண்ண அப்படின்னா இன்னும் 2 இருக்குது, அதுக்கு பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ இப்போ அதுக்கும் வந்து நான் இப்போ ஆட் ஆயிடுச்சு. நான் இங்கே ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு இங்கே மட்டும் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1.
ஸோ இதுலேயே வந்து எனக்கு இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷனில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நான் இங்கே கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல கொடுப்பேன். ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், பெண்டிங், கம்ப்ளீட்டட். ஸோ இந்த இடத்துல இங்கே நான் கொடுக்குறேன். இதிலிருந்து எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம டேட்டா வேலிடேஷனில் கொடுப்போம். அது இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப நான் ஆட் ரூல் போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே ட்ராப் டவுன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுன் ஃப்ரம் அ ரேஞ்சா என்னன்னு சொல்லி கேட்கும். இது எகெயின் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம பண்ணியிருப்போம்ல. ஸோ அதிலிருந்து தான் ஒரு பிட் ஆஃப் ஆப்ஷனை மட்டும் இது தனியாக ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராப் டவுன் ஃப்ரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எங்கேருந்து வேணும்னு சொல்லி கேட்குது. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ணாலும் அது எனக்கு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எனக்கு இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் எனக்கு ஆப்ஷனுங்கிற இது எனக்கு வேணாம் அப்படின்னா, இப்போ இதில் உங்களுக்கு எதாவது டெலிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூலையில் கொண்டு போய் கர்சரை வச்சிங்கன்னா அது இதாகிக்கும். ஸோ இங்கே நடுவில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் தான் வரும். ஸோ இதே இந்த மூலையில் கொண்டு போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், A2லிருந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ எனக்கு இது மட்டும் எனக்கு வந்துருச்சு. கரெக்ட்? இப்போ நான் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், பெண்டிங், கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு பெண்டிங் கொடுத்துட்றேன். இதை அப்படியே இங்கே நான் ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே நான் மாற்றிடுறேன், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் எனக்கு இன்னொரு ஆப்ஷனை எனக்கு ஆட் பண்ணணும். டெட் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நான் டெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு ஆட் ஆகிரும். ஓகே. இப்போ நான் எடிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இது வருது. ஓகே. ஸோ இப்போ இது எனக்கு ஒரு சில சமயம் எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக காட்டலை அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்கே நீங்கள் எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது அங்கே உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதுக்கு உண்டான கலர்ஸ் எல்லாம் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே திரும்ப கேட்குது, மீதி 2 ஆப்ஷன் இருக்குது, அதுக்கும் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை இதுக்கு மட்டுமா? எனக்கு எல்லாமே கொடு அப்படின்ட்டா எல்லாத்துக்குமே மாறிடும். எல்லாத்துலேயுமே அந்த டெட்டுங்கிறது வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து புதுசாக இவங்க ஆட் பண்ணியிருக்க ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ ட்ராப் டவுன் வித் மல்டி கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும். ஸோ இதை ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எப்படின்னு தெரியாதவங்க இந்த ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும். நீங்கள் போய் தனியாக வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த கலர் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வேண்டியதே இல்லை. ஸோ இவங்களே பை டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஓகேவா? மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட அதர் வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு. அதே மாதிரியே என்னோட அதர் வீடியோஸையும் இப்போ பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.